Good morning students. Now we discussed about 9th standard social science subject history lesson 1 evaluation of human and society prehistoric period continuation of this lesson. Okay, prehistorical culture. Okay, prehistoric period does not have evidence of writing. Okay, there is no writing of this evidence. While the fossil bones are classified as various species such as Homo habilis, Homo erectus and Neanderthalis based on the lithic tools culture are assigned names as the earliest lithic assemblage, Oldowan technology, lower, middle and upper Paleolithic and Mesolithic cultures. Okay, common meaning of this paragraph. ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர் மீன்ஸ் பழங்கால பண்பாடுகளை பற்றி பார்ப்போம். நம்மளை மனிதனுடைய மூதாதையர்களுடைய அந்த எலும்பு இருக்கு இல்லையா, புதைப்படிவ எலும்பு புதைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து வரக்கூடிய அந்த எலும்புகள்லேருந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய முன்னோர்களை 3 வகையாக பிரிக்கிறோம். சரியா, இனத்தை பிரிக்கிறாங்க. ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தாலிஸ் அப்படின்னு சொல்லி 3 இனங்களாக பிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் கற்கருவிகளுடைய பயன்பாட்டுடைய அடிப்படையிலையும் அந்த தொடக்க கால கற்கருவிகளுடைய சேர்க்கை, ஓகேவா, அதை பொறுப்புன்னு ஓல்டோவான் அப்படிங்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, அதில் கீழ் இடை மேல் பழங்கால பண்பாடுகள் அப்படின்னும் இடை கற்கால பண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, த சிம்பான்சி அண்ட் த பிக்மி சிம்பான்சி ஆல்சோ known as bonobo or our closest living relatives. ஓகே, சிம்பான்சி அப்படிங்கிறதும் பிக்மி சிம்பான்சி வகையான இனங்கள் நமக்கு நெருக்கமாக தற்பொழுது உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, earliest lithic assemblage of human ancestors. The earliest tools made by human ancestors are found in Lomekwi in Kenya. Okay, Lomekwi in Kenya. They are dated to 3.3 million years. Oldowan tools appeared in the Oldovi Gorge in Africa. They are 2 to 2.6 million years old. The human ancestors, Australopithecines, used hammer stones and produced sharp-edged flakes. The tools were used for cutting, slicing and processing food. Okay, அதாவது மனித மூதாதையர்களோட தொடக்க கால கற்கருவிகளுடைய சேர்க்கையை பற்றி நாம் இதில் பார்ப்போம். அந்த மனித மூதாதையர்களாக உருவாக்கப்பட்ட இந்த தொடக்க கால கற்கருவிகள் கென்யாவில் இருக்கக்கூடிய லோம்க்வி அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்குது. இது 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓல்டோவான் கருவிகள் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஓல்டோவாய் பள்ளத்தாக்கில் கிடச்சதுனால அந்த கருவிக்கு பேர் என்னென்னு வச்சுருக்காங்க, ஓல்டோவான் கருவிகள்னு வச்சுருக்காங்க. இது 2 to 2.6 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, மனித மூதாதையர்களில் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலியாபித்தீசியன்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த சுத்தி இருக்கு இல்லையா, நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த சுத்தியல் கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேக் அப்படிங்கக்கூடிய கல் செதில்களை உருவாக்கி கற்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருவிகள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உணவை வெட்டுறதுக்கும் துண்டு போடுறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, லோவர் Paleolithic culture. The lower Paleolithic culture is marked by the human ancestors belonging to the species Homo habilis and Homo erectus. லோவர் Paleolithic கல்ச்சர் அப்படின்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோமோ ஹெப்ளிக்ஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் இந்த 2 மனித மூதாதையர்களோட பண்பாட்டையும் நாம் என்ன சொல்கிறோன்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி நாம் குறிக்கலாம். ஓகேவா, த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஃப்ளேக்ட் லார்ஜ் ஸ்டோன் பிளாக்ஸ் அண்ட் டிசைனட் வேரியஸ் டூல்ஸ் இன்க்ளூடிங் ஹேண்ட் ஆக்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா பெரிய கற்களை செதில்களாக சீவி கை கோடாரிகள் உள்ளிட்ட பல வகையான கருவிகள் அப்படிங்கிறத வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். These tools which are found in Africa, Asia and Europe are dated the earliest to about 1.8 million years ago.
இந்த கருவிகள்லாம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா இந்த இடங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்தோம்னா 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லி கணக்கிலிட்டிருக்காங்க. ஓகேவா? They made various tools such as hand axe and clavers to meet their subsistence needs. இவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த கைக்கோடாரிகள், வெட்டுக்கத்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கருவிகளை வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா? These tools are also known as bifaces. ஓகேவா? இந்த கருவிகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இருமுக கருவிகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? These tools have physical symmetry and convey the human's cognitive the perception skills. ஓகே, இது வந்து அவங்களுக்கு சமபங்கு உருவ அமைப்பு, சிமெண்ட்ரி அப்படின்னா சமமாக இருக்கக்கூடிய உருவ அமைப்பு அப்படிங்கிறத பெற்றிருக்கோம். இதை பார்க்கும்போது நம்மளுடைய மனித மூதாதையுடைய அந்த அறிவுணர்வு, சரியா, எவ்வளோ அவங்களுக்கு அறிவு வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிற அந்த ஆற்றல் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? திஸ் கல்ச்சர் இஸ் கால் லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். இதை தான் என்ன சொல்கிறோம், இந்த பண்பாட்டை கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் அச்சூலியன். ஓகேவா? இந்த கைக்கோடாரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா அச்சூலியன் கருவிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. திஸ் டூல்ஸ் மேக்கிங் ட்ரெடிஷன் கண்டினியூ டில் 250,000 years to 60,000 years ago இன் இந்தியா. இந்த கருவிகள் வந்து எப்போ பயன்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 2,50,000 ஆண்டுகள்லேருந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலும் பயன்பாட்டில் வந்து இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இப்போ அச்சூலியன் டூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏன் அச்சூலியன் டூல்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they were first hand axe recognized at a place called Sat Achoulian in France, hence they are called Achoulian tools. ஓகேவா? அதாவது இந்த அச்சூலியன் அப்படிங்கக்கூடிய அந்த கைக்கோடாரிகள், ஓகேவா, அந்த கைக்கோடாரிக்கு தான் அச்சூலியன் சொல்கிறோம். அது வந்து முதல்ல ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய செயின்ட் அச்சூல் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அதனால் அந்த இடத்தோட பேரையே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கைக்கோடாரிக்கு அச்சூலியன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகேவா? பைஃபேஸ் அப்படின்னு சொன்னோமா இருமுக கருவிகள்னு அப்படின்னு எப்படி இருக்கும், ஆர் டூல்ஸ் தட் ஹாவ் ஃப்ளேக்கிங் ஆன் போத் சைட். பை அப்படின்னா டூ, ஃபேஸ் அப்படின்னா சைட். ஓகேவா? ரெண்டு புறமும் செதுக்கப்பட்டதுனால இந்த கருவிக்கு என்ன சொல்கிறோம் நாம், பைஃபேஸஸ். ஓகேவா? இருமுக கருவிகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? இது பாருங்கள், அந்த ஸ்டோன் டூல்ஸ் ஃப்ரம் கென்யா அபவ் 2.3 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? அதாவது கென்யாவில் கிடைச்ச 2.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச முந்தைய கற்கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடில் இருக்கிறது வந்து ஓல்டு வாய் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கருவி, ஷார்ப்பர். சரியா? அதுதான் வந்து இது இந்த பிக்சரில் பார்க்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட், சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ். Subsistence necessities of prehistoric humans were mainly food and water. உயிர் வாழ்றதுக்கு என்ன நிலையான தேவைகள் அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா பழங்கால மக்கள் வந்து நிலையான தேவையாக உணவும் தண்ணீரும், ஓகேவா, நீரும் தான் முதன்மையானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். The human ancestor perhaps did not possess complex language skills as we have now. அதான் மனித மூதாதையர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் இருக்கிற மாதிரி உயர்ந்த மொழி ஆற்றல் இல்லையா, நிறையா லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? they might have voiced a few sound or word or possibly used sign language. அவங்க அப்போ எப்படி வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒலிகளையோ அல்லது சொற்களையோ வந்து எழுப்பியிருக்கலாம். அல்லது பெரும்பாலும் அவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னா சைக்கிளில், சரியா, நம்ம வந்து இப்போ ஒரு தூரமாக இருக்கிறவங்கள அங்கே வாங்கிறதுக்கு கையாடலாம் ஆற்றம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சைக்கை மொழிகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? they were intelligent enough to select stones as raw material and used the humper stones to carefully flake the rocks and design tools for their needs. ஓகே, கருவிகள் செய்கிறதுக்கு கற்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காகவும் சுத்தியல் கற்களை கொண்டு பாறையை உடைச்சி செதுக்கிறதுக்கும் கருவிகளை வந்து வடிவமைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அறிவுத்திறன் அப்படிங்கிறத பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? they hunted animals
feed on the meat of the animals killed by predator and gathered plant foods such as roots, nuts and fruits. ஓகேவா, அதாவது அவங்க வந்து வேட்டையாடக்கூடிய அந்த விலங்குகள் வந்து ஒரு விலங்கு வந்து ஒரு வேட்டையாடிட்டு அதை வந்து அப்படியே பாதி சாப்பிட்டு விட்டுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தின்னுட்டு விட்டுட்டு போன விலங்குகளோட இறைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மனிதர்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கிழங்குகள், விதைகள், பழங்கள், தாவர உணவுகள் எல்லாம் சேகரித்து அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா. இன் இந்தியா த அச்சூலியன் டூல்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் நியர் சென்னை அண்ட் மெனி அதர் சைட் such as இசாம்பூர் இன் கர்நாடகா அண்ட் பிம்பெத்கா இன் மத்திய பிரதேஷ். ஓகேவா. இந்தியாவில் அச்சூலியன் கருவிகள் அப்படிங்கிறது சென்னைக்கு பக்கத்துலையும், கர்நாடகாவில் இசாம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும், அடுத்த மத்திய பிரதேசில் வந்து பிம்பெத்கா அப்படிங்கிற இடத்துலையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், ரா மெட்டீரியல்ஸ். Raw material is the naturally available stone, block or pebbles selected by humans for making tools. ரா மெட்டீரியல் அப்படின்னா மூலக்கற்கள்னு சொல்லுவோம். இந்த மூலக்கற்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்கருவிகள் செய்ய பயன்படக்கூடிய அந்த கல்லை சொல்லலாம். அடுத்து கோர் அப்படின்னா கருங்கல்னு சொல்லுவோம். கோர் இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் சிப்ஸ் ஆர் ஃப்ளேக்டு பை யூஸிங் எ ஹம்மர் ஸ்டோன். இந்த கருங்கல் அப்படிங்கிறது ஒரு கல்லுடைய முதன்மை பழம் அப்படின்னு சொல்லுவோம். கல் சுத்தியால் வந்து செதில்களை உடச்சி எடுக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஃப்ளேக் அப்படிங்கிறது ஸ்மால் சிப் ரிமூவ்டு ஃப்ரம் எ லார்ஜ் ஸ்டோன் பிளாக் கால்டு த கோர். பெரிய கற்பாலத்திலிருந்து அல்லது கருங்கல்லிருந்து உடைத்து எடுக்கப்படக்கூடிய அந்த சிறிய துண்டு தான் சிறிய கற்துண்டு தான் ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். After about 3,98,000 years ago, further changes took place in the lithic technology in Africa. இடைப்பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். தற்காலத்தில் சுமார், அதாவது 3,98,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கற்கருவிகள் தொழில்நுட்பத்தில் மேலும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்ததுன்னு சொல்லுவோம். The Homo erectus species existed during this period. ஓகேவா. Homo erectus அப்படிங்கக்கூடிய அந்த இனம் இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். Anatomically, modern humans are said to have emerged around 3 lakhs years ago. உடல் கூறு ரீதியாக வந்து பார்த்தோன்னா நவீன மனிதர்கள், இப்போ நாம் இருக்கோம் இல்லையா, நாம் வந்து பார்த்தோன்னா சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதாக கூறப்படுது. ஓகேவா. Lithic technology. Lith means stones. The method and techniques involved in the production of stone tools are called lithic technology. கல்லுடைய அந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். கற்கருவிகள் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் முறைமைகளையும் அந்த நுட்பத்தையும் தான் நாம் என்ன சொல்லுவோம்னா கற்கருவி தொழில்நுட்பம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. The hand axes turned out to be much attractive in design and many smaller tools were also produced. இந்த காலகட்டத்தில் வந்து கைக்கோடாரிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அழகு பண்ணாங்க. சரியா. பல சிறு கருவிகளும் வந்து நிறையா வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்லுவோம். The core was prepared and then the tools were made. கருங்கல்ல வந்து நல்லா தயார் செஞ்சு அதிலிருந்து செதில்கள் எடுத்து அதுக்கப்புறம் கருவிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்கிராப்பர்ஸ் வேர் யூஸ்டு. கூர்முனை கருவிகளும் சுரண்டக்கூடிய கருவிகளும் பயன்படுத்தப்பட்டது. ஷார்ட் பிளேட்ஸ் வேர் ஆல்சோ ப்ரொடியூஸ். சிறு கத்திகளும் வந்து தயாரிச்சிருக்காங்க. The lithic tool making traditions of the Lavoisian belonged to this period. ஓகேவா. இந்த லெவோய்சிசன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு மொழியோடைய உச்சரிப்பு. சரியா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கற்கருவி செய்யும் மரபு அப்படிங்கிறது அந்த காலத்தோட தொடர்புடையது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. The tools made during this time are found in Europe and Central and Western Asia. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கற்கருவிகள் ஐரோப்பாவிலும் மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளில் வந்து காணப்படுது அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா. Lavoisian tools are the implements made after preparing the core. It was named after the town of Lavoisius in France.
இந்த லெவோய்சியன் அப்படிங்கிறது வந்து லெவாலா கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். கருங்கல் இருக்கு இல்லையா, அதை நல்லா தயார் செஞ்சு உருவாக்கப்பட்ட கருவிகள். இது முதல்ல ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லெவலாவா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சதுனால இந்த கருவிக்கு வந்து என்ன பேருன்னு வச்சுட்டாங்கன்னா லெவோய்சியன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட பேர்லேயே வச்சுட்டாங்க. ஓகேவா. த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்பியர்டு பிட்வீன் 3,85,000 and 1,98,000 years ago in Europe and parts of Western and South Asia. இடைப்பழங்கற்கால பண்பாடு தற்காலத்துக்கு முன்னாடி, அதாவது 3,85,000 ஆண்டு முதல் 1,98,000 ஆண்டுக்கு இடையில ஐரோப்பாவிலையும் ஆசியாவுடைய மேற்கு பகுதிகளிலையும் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். The tools that were made during this period were in use till about 28,000. இந்த கருவிகள் வந்து கிமு 28,000 ஆண்டுகள் வரையிலும் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. The people of this period were called Neanderthals. They buried the dead people systematically. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இடத்தை வந்து நாம் நியாண்டர்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களை முறையாக சடங்குகளை எல்லாம் செஞ்சு புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஓகேவா. த கல்ச்சரல் phase that succeeded the middle Paleolithic is called upper Paleolithic phase. இடைப்பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து வந்த பண்பாடு மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. திஸ் பீரியட் வாஸ் மார்க்டு பை இன்னோவேஷன் இன் டூல்ஸ் டெக்னாலஜி. இந்த காலகட்டத்தில் கற்கருவி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட புதிய நுட்பங்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லாங் பிளேட்ஸ் அண்ட் பர்ன்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் டூரிங் திஸ் டைம். இதில் வந்து கற்களால் ஆண்ட நீண்ட கத்திகள் அதெல்லாம் வந்து செஞ்சாங்க. சரியா. At the people used different varieties of silica rich raw materials in the space. ஓகேவா. அதாவது பியூரியன் அப்படிங்கக்கூடிய அந்த உளிகளையும் பயன்படுத்தினாங்க. இவங்க வந்து சிலிக்கா அதிகம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கற்கருவிகள் அப்படிங்கிறத செஞ்சாங்க. சரியா. நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேட். இந்த பல்வேறு ஓவியங்களும் கலைப்பொருட்களும் இந்த காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. The diversity of artifacts suggests the improvement in cognitive skills and the development of language. இந்த இவங்களை பார்த்திங்கன்னா தயாரித்த பல்வேறு செய்பொருட்கள் இவங்களுடைய படைப்பாற்றல் திறனில் வந்து முன்னேற்றத்தையும் மொழிகள் வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றியும் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நுண்கற்கருவிகள் அப்படிங்கக்கூடிய குறுங்கற்கருவிகள் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. சரியா. அதான் வந்து மைக்ரோலித்திக் அப்பியர்டு இன் திஸ் ஃபேஸ். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூரின். வாட் இஸ் மீன் பை ஃபியூரின்? ஃபியூரின் இஸ் எ ஸ்டோன் மேட் செசல் வித் எ ஷார்ப் கட்டிங் எட்ஜ். ஃபியூரியன் அப்படிங்கிறது கூரிய வெட்டுமுடை உள்ள கல்லாலான ஒரு உளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. The modern humans who first appeared as a result of human evolution in the sub-Saharan Africa 3 lakh years ago began to move to various parts of Asia around 60,000 years ago. They probably replaced the earlier populations. In Europe, humans known as Cro-Magnons lived in this period. ஓகேவா. அதாவது மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்னோட விளைவாக முதல் நவீன மனிதன் எப்போ தோன்றுனான்னு சொல்கிறோம்? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல சப் சஹாரா அப்படிங்கக்கூடிய பகுதி, இது எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில், அதுக்கும் அந்த சஹாராவுக்கு தென் பகுதியில் தோன்றினாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த இனம் வந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசியாவுடைய பல்வேறு பகுதிக்கும் பரவுனாங்க. ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க வந்து ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க இவங்களை என்ன பண்ணியிருக்கலாம்? விரட்டி அடிச்சிருக்கலாம். அதனால் ஐரோப்பாவில் குரோமக்கான் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய மனித இனம் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. யூ see the above picture. இதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த பழங்கற்காலத்தில் மக்கள் பயன்படுத்தியது. சரியா. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டாக்ஸ் லண்டன் மியூசியம், லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கை கோடாரி.
at the Flint biface from Saint Hercule in France. Flint கல்லால் ஆன இருமுக கருவி. இது வந்து செயின்ட் அச்சூலியன் பிரான்ஸில் கண்டுபிடிச்சது. இது வந்து கிளவர் என்ன வெட்டுக்கருவி. சரியா? அடுத்தது ஓமோகிசிபி பாயிண்ட். ஓகேவா? அந்த ஓமோகிசிபி அப்படிங்கிறது கூர்முனை கருவி. ஒரு முனை மட்டும் நல்லா கூராக இருக்கா. அடுத்தது பாருங்கள், மிடில் பேலியோலித்திக் ஃப்ளேக்ஸ் அண்ட் டூல்ஸ் இன் இந்தியா. அந்த மிடில் அதாவது இடை கற்காலத்தில் பயன்படுத்திய கருவிகள் நம்மளுடைய இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்லிலால் ஆன கருவிகள் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? நவ் லெட்ஸ் கோ டு த லெசன். ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ். ஓகேவா? கருவிகளையும் கலைப்பொருட்களையும் செய்ய கொம்புகளையும் தந்தங்களையும் பயன்படுத்தினாங்க. ஓகேவா? போன் நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ஹார்பின்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்ட் கிரியேட்டிவ்லி. எலும்பாலான ஊசிகள், தூண்டில் முட்கள், குத்தூட்டிகள், சரியா, ஈட்டி, இதெல்லாம் வந்து அவங்களுடைய படைப்பாக்கத்தின் மூலமாக பயன்படுத்தப்பட்டது. த ஹியூமன்ஸ் ஆஃப் திஸ் டைம் வார் கிளாத்ஸ் அண்ட் குக்டு ஃபுட். இந்த காலத்தில் வந்து இவங்க ஆடைகள் அப்படிங்கிறத அணிஞ்சாங்க. அதுக்கப்புறம் உணவை வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. ஓகேவா? த டெட் வேர் பிளேஸ்டு இன் த பரில்ஸ் வித் ஃபோல்டு ஹேண்ட்ஸ் பிளேஸ்டு ஓவர் தயர் செஸ்ட். ஓகேவா? இப்போ நாம் கூட யாரை இறந்தால் பார்ப்போம். இறந்தவங்களோட கையை என்ன பண்ணுறாங்க, நம்மளோட அந்த நெஞ்சு மேலே வச்சு கையை கட்டுறாங்க இல்லையா? அதை வந்து அப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. சரியா? இறந்தவர்களுடைய மார்பின் மீது கைகளை வச்ச நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க, டெட் பாடியை புதைச்சிருக்காங்க. பேண்டல்ஸ் அண்ட் a richest carved tools were also seen in use. ஓகேவா? அதான் பதக்கங்களும் வேலைப்பாடு மிகுந்த கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எவிடன்ஸ் ஃப்ரம் பெயிண்டிங், கிளே மாடல், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் கார்விங்ஸ் ஆல்சோ அவைலபிள். இந்த காலத்தில் வந்து களிமண் சிற்பங்கள், ஓவியங்கள், செதுக்கு வேலைகள்லாம் சான்றாக நமக்கு கிடச்சிருக்குது. Images of goddess Venus were made of stones and bones in Europe and in some parts of Asia. கல்லிலையும் எலும்புலையும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பங்கள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஐரோப்பாவிலையும் ஆசியாவுடைய ஒரு சில பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அது வந்து இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஐசேஜ். ஐசேஜ் அப்படிங்கிறது வந்து பனிக்காலம் சொல்லுவோம். த பீரியட் பிஃபோர் 8000 BC when many parts of the world remained covered by ice sheets and snow. அதாவது தற்காலத்தில் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு உலகத்தோடைய பல பாகங்கள் பனியாலும் பனிப்பாலங்களாலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை நாம் வந்து பனிக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நவ் யூ see the picture. இது வந்து லாஸ்கா ராக் பெயிண்ட்ஸ். ஓகேவா? என்னன்னு சொல்லுவோம் நாம், இது லாஸ்கா பெயிண்ட், ராக் பெயிண்ட்ஸ் ஃப்ரம் பிம்பெத்கா. ஓகேவா? இது எங்கே இருக்கக்கூடியது, பிம்பெத்கா அப்படிங்க லாஸ்கஸ் ராஸ் பெயிண்டிங் ஃப்ரம் வெஸ்ட் ஃப்ரான்ஸ். ஓகேவா? இது எங்கே இருக்குது, வெஸ்ட் ஃப்ரான்ஸில். ஓகேவா? மேற்கு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம். இந்த ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்கா அப்படிங்கக்கூடிய ராக் பெயிண்டிங் பாறையில் வந்து வரைஞ்சிருக்காங்க. இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடினா 17 years old, 17,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? டுடே class is over now. We discussed the continuation of the class for next class. Okay, thank you students. Thank you one and all. The lesson prepared by Rajamani, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakkarapalayam. Thank you one and all.